மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதியே புதன் பகவான்க. இந்த ராசி காற்று ராசி. இந்த ராசிக்கு ஒரு சின்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை மீன்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்க ரெண்டு விதமான குணம் இருக்கும். அதாவது ஒரு ஆணோட நிலையிலும் யோசிப்பாங்க, ஒரு பெண்ணோட நிலையிலையும் யோசிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அதனால தான் இவங்க முடிவெடுக்கிறதுல ஒரு சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்கன்னு சொல்லலாம். புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம், புதிய அனுபவத்தை பெறணும்னு ஒரு துடிப்புங்கிறது இவங்ககிட்ட இயல்பிலே இருக்கும். ஒரு நிறைய விஷயத்த கற்றுக்கணுங்கிற ஒரு தாகம் இவங்ககிட்ட எப்போதுமே இருக்குங்க. ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் கலாரசனம் மிகுந்த கொண்டு சொல்லலாம். ஏதாவது ஒரு கலையில் இவங்க ஒரு வல்லுநராக தான் இருப்பாங்க. குறிப்பாக இந்த சங்கீதத்தில் ஈடுபாடு உண்டு. பெரும்பாலுமே மிதுன ராசி அன்பர்கள் பாட்டு கேட்குறது, பாட்டு பாடுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பிடிச்சமான விஷயமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சிரிச்ச முகம், இனிமையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்மைத்தன்மையும், பெண்களாக இருந்தால் ஆண் தன்மையோடு தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். சோம்பலுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆளை பார்த்த உடனே சரியாக கடிச்சிடக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. கணக்கு போடுறதுலையும் கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு எல்லாமே உதாரணம். யாருக்கிட்டையும் கோபப்படுறதோ யாரையும் பகச்சிக்கிறதே கிடையாது. ஏன்னா உணர்வுபூர்வமாக யோசிக்கிறத விட அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. எந்த இடத்துலையுமே சென்டிமெண்ட் பார்க்கறதுலாம் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்குமே மன ரீதியாக யோசிக்கிறத விட புத்திசாலித்தனங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே சிறப்பாக செயல்படும். அதனால தான் இவங்க எடுக்கிற முடிவுங்கிறது நிறைய விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலுமே இவங்ககிட்ட இருக்க ஒரு பலவீனம் என்னென்னா, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலைக்கு தாவிடுவாங்க. இதை மட்டும் இவங்க நிறுத்திட்டாலே போதும். கண்டிப்பாக இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வைராக்கியமானவங்க. இவங்க யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் கையேந்து நிற்கணுங்கிறது ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்காது. எதுவாக இருந்தாலும் தான் சொந்த உழைப்பின் மூலமாக முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே ஒரு நன்மை அடையக்கூடிய ராசி, நிறைய சூட்சம் நிறைந்திருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசி தாங்க. பேசியே ஆளை மற்றவங்கள ஆசித்திருவாங்க. இவங்க பேசுகிறத கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்போதுமே தயாராக இருக்கும். பேசுகிறதுல கெட்டிக்காரங்க, ஆலோசனை வழங்குறதுல கெட்டிக்காரங்க, ஒரு பக்தி விசுவாசம் லட்சியத்தோடு செயல்படுறது, இது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு சிறப்பு. இதனாலே ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சில பரிகார முறைகள் என்னென்ன, அது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியை நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வார காலகட்டம் நிச்சயமாக முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரம் தாங்க. இது வரைக்குமே எந்த செயல் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு தாமதத்தை சந்திச்சிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள் வழியில், சகோதர வழியிலன்னு எந்த வழியிலுமே ஒரு மன போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவணுன்னு போனால் கூட தேவையில்லாத வீண்பலி சுமந்திருக்கக்கூடிய நேரம் தான் இது வரைக்குமே இருந்திருக்கும். ஆனால் இனி நீங்கள் புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறீங்க. நிறைய விஷயங்கள் பாடங்கள் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறதால இனி எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகம் தான். நல்ல மாற்றம் காத்திருக்குது. மனைவி வழியிலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குங்க. நண்பர்கள் வகையிலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. அடிமட்ட தொழிலில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வரணும்னு இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்கிறீங்க. அதனால் வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயர்ந்து வரும். நேர்முறை சிந்தனை அதிகமாக இருந்தாலும் போதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குறைஞ்ச உழைப்பில் நிறைந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய நேரங்க. கடந்த காலத்தில் நிறைய இழப்புகளை இழந்திருப்பீங்க. அது எல்லாமே ஈடு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்குது. கடன் தொழில கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதுலேயுமே இந்த அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. சந்திராஷ்ட தினங்களை மட்டும், இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்ட தினங்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எதுலேயுமே ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரு பய உணர்வோடய இருப்பீங்க. இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி எல்லா நாட்களுமே சிறப்பாக இருக்குதுங்க. முக்கியமாக நிறைய மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய நேரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி துர்க்கை வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் நீங்கள் துணியை வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வகையிலுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம்தான். முயற்சி பொறுத்த வரைக்குமே எடுத்தெடுப்பிலே வெற்றி தரமாட்டார். சின்ன சின்ன முட்டுக்கட்டையும் போட தான் செய்வார். ஆனால் தவறான ஆலோசனை கேட்டு நஷ்டத்தில் ஈடுபட்டிருக்காதீங்க. அறிவை கூர்ம உங்களுக்கு பிறப்பிலேயே அற்புதம். அதனால உங்களுடைய சுய புத்தின் மூலமாகவே நிறைய மாற்றத்தை உங்களால் பெற முடியும்னு சொல்லலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தரப்போகுது. வியாபாரம் ஒரே சீராக நடக்கும். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதால வாங்கின நிலத்துக்கு பத்திரம் போடுறதுல ஏற்பட்ட ஒரு இழுபறியான நிலைமை கொஞ்சம் இந்த நேரம் நீடிக்கும்.
பண விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா அவங்கள பண விஷயத்தில் ஏமாற்ற காத்திருப்பாங்க. எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும். ஆன்லைன் வர்த்தகம் மாதிரி ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அமோகமாக இந்த நேரம் சிறப்பாக பலன் கிடைக்க போகுது. அரசு ஊழியர்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். இடம் மாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இடம் மாற்றம் கிடைக்கும். தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அக்கறை கொடுத்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். போராடி போராடி உங்கள் வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை போயிருக்கும். ஆனால் இனி வெற்றி பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே கோபத்தை இந்த நேரம் நீங்கள் தவிர்க்கணுங்க. முடிஞ்ச வரைக்குமே கோவத்தை கட்டுப்படுத்த பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாகவே அமைஞ்சிருக்குது. இல்லைன்னா குடும்பத்திலையும் அமைதி கட்டுறோம், வேலை பார்க்குற இடத்துலையும் அமைதி கட்டுறோம். அதனால் கோபம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கட்டுப்படுத்தினீங்கன்னாவே போதும். இந்த காலம் மிதுன ராசி அன்றர்களுக்கு ஒரு நிச்சயம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காலமாக தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் நீச்ச பங்கு பெற்று சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறார். உச்ச சூரியனுடைய நிலைமை கஷ்டங்கள் கொஞ்சம் மிச்சம் இல்லாமல் உங்களுக்கு தொடச்சி தருவார். நல்ல வாய்ப்பு தரக்கூடிய நேரம் தான். வழக்கு வம்புன்னு சந்திச்சவங்க வாழ்க்கையில் அந்த சிக்கல் எல்லாமே தீர வாய்ப்பு இருக்குது. பாகப்பிரிவினையால் ஒரு அண்ணன் தம்பிங்கிறது நிறைய சண்டை சச்சரவு போட்டிருப்பீங்க, மனசாபம் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சுமூகமாக முடியும். தொழில் வளர்ச்சியில் நிறைய மாற்றம் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலையில் கௌரவம் பதவி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் தான். 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சம் பெறதோட வெளிநாட்டு வேலைக்காக காத்திரக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் குடும்பத்தில் அப்பப்போ கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் வராமலாம் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தரது தான் ரொம்ப முக்கியம். வாக்கு கொடுத்துட்டு நிறைவேற்ற முடியாமல் கலக்க அடைவீங்க. அதனால் வாக்கு கொடுக்குறப்பையும் கவனமாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் மனசில் இந்த நேரம் போராட்டம் கொஞ்சம் நீங்களாகவே தான் ஏற்படுத்திக்கிங்க. தேவையில்லாத பயம் குழப்பம் இது எல்லாமே நீங்கள் தவிர்த்துட்டாலே போதும். உடல்நல சீராக இருக்கும். யோகா தியானம் அடிக்கடி ஆலய வழிபாடு செஞ்சுட்டு வருது இது எல்லாமே செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப காலமாக பொறுமையாக இருந்துட்டீங்க. நீ என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு கொஞ்சம் கோபம் வெளிப்படும். பேச்சில் கொஞ்சம் தடுத்த வார்த்தை நீங்களாவே விட்டுருவீங்க. இது எல்லாமே தவிர்த்தாலே போதும். உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள். எந்த தெய்வம் கைவிட்டாலுமே குலதெய்வம் என்றைக்குமே கைவிடாது. அதனால் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலுமே குலதெய்வ கோவிலுக்கு போய் இழுப்பெண்ணை தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மிதுன ராசி அன்றவர்களுக்கு கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு சில பரிகாரங்களை உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் யோகங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாங்க. இந்த புதன் வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் பணம் மற்றவங்களுக்கு தரதை நீங்கள் தவிர்க்கணும். புதன்கிழமையில் இந்த இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அணிஞ்சுக்கிறது நல்லது. இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யோகத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். வெள்ளியில் இந்த மரகத கல் பதிச்ச மோதிரத்தை நீங்கள் வலது கை மோதிர விரலில் அணிஞ்சிக்கலாம். அப்படி முடியாதவங்க இந்த வெள்ளி மோதிரமாவது நீங்கள் அணிஞ்சுக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உணவு தானம் நீங்கள் கொடுத்துட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதன்கிழமை நாட்களில் உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் வழிபாட்டை செய்ய பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா புதன் பகவான் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய ராசி. இதனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் செய்யறதால உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த நேரம் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டாலே போது வெற்றி உங்களுக்கு உண்டுங்க. வாக்கு வன்மை சிறப்பாக இருந்தால் எல்லா விஷயத்திலையும் காரிய அனுகூலம் உண்டாகும். அதாவது பேச்சில் நீங்கள் இனிமையை கூட்டிக்குங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலையில் கொஞ்சம் முழு கவனம் செலுத்த பாருங்க. மற்றவங்களுடைய உதவி எதிர்பார்த்து நின்னீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்காது. அதை நீங்கள் விரும்பினதும் இல்லை. இந்த நேரத்தில் முழு முயற்சியுமே உங்களுடைய உழைப்பின் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல பலனை பெற போகிறீங்க. குடும்பத்தில் அமைதி உண்டாகும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனைவி விட்டு பேசி எடுக்கிற முடிவு நன்மை தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். பிள்ளைகளை பற்றின கவலை நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் மற்றவங்க மத்தியில் மதிப்பு கூடி வரும். சின்ன சின்ன செலவும் அப்பப்போ உண்டு. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் சுப செலவாக எதுவுமே மாற்றிக்கங்க. மற்றவங்க மூலமாக இந்த நேரம் மனசில் கொஞ்சம் சங்கடம் உண்டாக தான் செய்யும். மற்றவங்க கிட்ட அதிகப்படியாக நேரத்தை செலவிடுறதை விட்டுட்டு மற்றவங்க விவகாரங்களும் நேரத்தை செலவிடுறதை விட்டுட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தொழில் வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்தினாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலையில் பொறுத்த வரைக்குமே இடமாற்றம் உண்டாகி வரக்கூடிய நேரங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஒத்துழைப்பு தருவாங்க. அதனால மனசில் ஒரு வகையான நிம்மதி உண்டாகும். வாழ்க்கை தரம் இனி உங்களுக்கு உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு தான். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக அமைஞ்சிருக்குது. தேவையான பண உதவி கிடைக்கும். கடன் தொல்லை குறையும். தொழில் போட்டி நீங்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குதுங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்களால நன்மை உண்டு. மதிப்பு மரியாதை கூடி வரும். மனசில் துணிச்சல் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிட்டே ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளால் நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறப்ப மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தான். வீணான மன சங்கடம் மட்டும் நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் தவிர்க்க முடியாது.
ரொம்ப முக்கியமாக பக்கத்தில் எந்த பெருமாள் ஆலயம் இருந்தாலும் சரி, உடனடியே நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்கள். இந்த புதன்கிழமை சனிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கள் ஒரு தெளிவு உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.